வாய் இல்லாத ஜீவனை இப்படி பண்ணலாமாப்பா? என்னப்பா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? யதார்த்தமாக நான் வண்டி எடுத்துகிட்டு போனேங்க. போகும்போது குட்டிங்கெல்லாம் ஜாலியாக சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது. விளையாடிட்டு ஆடிட்டு சூப்பராக அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது. மொத்தம் 5 குட்டி போட்டுச்சு. 5ல் 1 குழந்த பிறக்கும்போது இறந்துருச்சு. அது நான் தான் போய் தனியாக போய் அடக்கம் செஞ்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மொத்தம் 4 குட்டி இருந்துச்சு. 4 குட்டி விளையாடிட்டு நல்லா தான் ஜாலியாக இருந்தது. ஆனால் என்றைக்குன்னு தெரியல, பார்த்தா ஒரு நாள் ஒரு குட்டி காணோம். யதார்த்தமாக நான் தான் வீடியோ எடுத்தேன். சரி குட்டிங்கெல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் யதார்த்தமாக வீடியோ எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு குட்டி காணோன்னு சொல்லிவிட்டு எங்கெங்கேயோ தேடுறேன். எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் தேடும்போது தான் தெரியுது, யாரோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தர் சொன்னார், அதை வச்சு நான் கேள்விப்பட்டேன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் பார்த்தா தான் அடித்து இந்த மாதிரி ஆகாது, அடித்தா இந்த மாதிரி ஆகாது, யாரோ வெட்டியிருக்காங்க, வேணும்னே வெட்டியிருக்காங்க. இதை பார்த்தா பாவம்னு தெரியலிங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்தால், நம்ம குழந்தைக்கு நடந்தால், இல்லை ஊராம்பட்டு குழந்தைக்கே நடந்தால் கூட சும்மா விடுவாங்களா? நாயின்றதுனால தானே இந்த மாதிரி துன்புறுத்துறீங்க. இதே மனுஷங்களாம் இருந்தால் மனசு கேட்குதா? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப கஷ்டம் தானே இதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போய் மருந்து கேட்டோன்னே கொடுத்துட்டாங்க காயத்துக்கு. வெட்டுக்காயன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணோம். எங்கேயோ தேடுறேன், எங்கேயுமே கிடைக்கல. நானும் அங்கே லெஃப்ட்டு ரைட்டு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். வண்டிக்கு அடியில் பார்த்துட்டேன், வேனுக்கு அடியில் பார்த்துட்டேன். அப்புறம் ரோட்டில் தான் பார்க்கணுன்னு சொல்லி ரோட்டில் தான் பார்க்க போனால் அங்கே நாய் ஒன்று சுற்றிட்டே இருக்குது. கிட்ட போய் பார்த்தா தான் பாவம் நாய் இறந்து போய் கிடக்குது. யாரோ வண்டி விட்டு ஏற்றிட்டாங்க.